டெல்லியில் உள்ள மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, என்ன நடந்தது? தெற்கு டெல்லியில் உள்ள மாலவியா நகர் பகுதியில் உணவகத்தில் திடீரென இன்று காலையிலே தீ பிடித்தது எனவும், தீ மிகவும் வேகமாக மளமளவென்று பரவியது எனவும், ஆகவே மேல் மாடிகளில் இருந்தவர்கள் கீழே இறங்க முடியாமல் அங்கேயே சிக்கிக் கொண்டார்கள் எனவும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 10 தீயணைப்பு வாகனங்கள் அங்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. ஆனால் அதற்குள்ளாக தீ மளமளவென பரவி அந்த கட்டிடத்தில் சிக்கியிருந்த பலரும் மூச்சு திணறலால் மயங்கி விழுந்திருக்கின்றனர். அவர்களை அங்கிருந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்டு பல்வேறு மருத்துவமனைகளிலே சேர்த்திருக்கிறார்கள். இதிலே 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என ஆரம்ப கட்ட தகவலாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலோர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தீயின் காரணமாக புகையும் பயங்கரமாக விட்டு அந்த பகுதியை தீ எரிந்த போது புகை அந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கிறது. கட்டிடத்தின் உள்ளே இருந்தவர்கள், வெளியே வராமல் சிக்கி இருந்தவர்கள் அந்த நச்சு புகையை சுவாசித்ததன் காரணமாக அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அதில் பலர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். 10 நபர்கள் வரை உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மேலும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போதே மேல் மாடியிலிருந்து ஒரு பெண் தீயிலிருந்து தப்பிக்க குதித்து விட்டார் எனவும் அதிர்ச்சி தகவல் இருக்கிறது. இப்படி பயங்கரமான தீ விபத்து இன்று தெற்கு டெல்லி மாலவியா நகரிலே 10 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகமாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் பலர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பகுதியிலே நெருக்கமான வழி மட்டுமே இருந்ததாகவும், கட்டிடத்தின் ஒரு புறம் அந்த பகுதியிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் சென்று தீயை அணைப்பதற்கு வசதியாக இல்லை எனவும், இதன் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதிலே தாமதம் ஏற்பட்டது எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக அந்த பகுதியில் உள்ள அருகில் உள்ள கட்டிடங்களில் இருப்பவர்களை அங்கிருந்து வெளியேற்றி அவர்களை பத்திரமாக இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு கட்டிடத்தில் உள்ள அனைவரும் மீட்கப்பட்ட பிறகு முழு விவரங்கள் தெரிய வரும். கோடை காலம் என்பதால் இது போன்ற தீ விபத்துகள் நிகழ்கின்றன. மின்சார ஷார்ட் சர்க்கியூட் அல்லது எப்போதும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஏசி இயந்திரங்கள் பழுதடைவதன் காரணமாக தீ விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. சமீபத்தில் கூட இதில் ஒரு மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போலவே இன்று பயங்கரமான தீ விபத்து காரணமாக 10 நபர்கள் வரை பலியாகி இருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமா கணபதி, ரொம்ப அதிர்ச்சியடைய வைக்கிற சோகமான சம்பவம் ஒன்று டெல்லியில நடந்திருக்கு. கணபதி, தற்போது காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? அந்த பகுதியிலே பல தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்றன. அந்த மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கீழ் தளத்திலிருந்து தொடர்ந்து மேல் நோக்கி சென்றதன் காரணமாக மேல் மாடி பகுதிகளிலே இருந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த கட்டிடம் முழுவதுமே தீயின் பயங்கர கோரப்பிடியில் சிக்கி புகை மண்டலத்தின் காரணமாக உள்ளே இருந்தவர்களுக்கு கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தீயணைப்பு வீரர்கள் அவர்களை தீயை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி மீட்பதற்குள்ளாகவே பல உயிரிழப்புகள் நிகழ்ந்துவிட்டன. ஆகவே இப்படி மிகவும் குறுகலான பாதை உள்ள ஒரு பகுதியிலே உணவகம் இருந்ததன் காரணமாக அங்கிருப்பவர்களை மீட்பதிலே பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக தற்போது ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். விக்னேஷ், கட்டிடங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்க்க முடியுது. தீ விபத்து நடந்த அந்த மால்வியா பகுதி எப்படிப்பட்ட பகுதி கணபதி? மாலவியா நகர் பகுதி தெற்கு டெல்லியில் உள்ள பெரிய குடியிருப்புகளில் ஒன்று. பல்வேறு குடியிருப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே தொடர்ச்சியாக இருக்கும் நிலையில்தான் பல குடியிருப்புகளின் கீழ்த்தளங்களிலே உணவகங்கள், கடைகள், ஷோரூம்கள் போன்றவை செயல்படுகின்றன. அதாவது அந்த பகுதியிலே ஒரு புறம் குடியிருப்புகள், அதே சமயத்திலே அங்கே கீழ்த்தளங்களிலே பல்வேறு அலுவலகங்கள் மற்றும் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உணவகங்கள், கடைகள், ஷோரூம்கள் போன்றவை செயல்படுகின்றன. இத்தகைய நிலையில்தான் உணவகம் அமைந்திருந்த அந்த கட்டிடத்திலே பயங்கர தீ விபத்து நேர்ந்திருக்கிறது. இதிலே மேலும் தற்போது கிட்டத்தட்ட 15 பேர் வரை காயமடைந்தனர் எனவும், அதிலே
10 பேர்கள் பல்வேறு மருத்துவமனைகளிலே 10 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எனவும் மீதமுள்ளோர் வெறும் அவசர சிகிச்சை மட்டும் அளிக்கப்பட்டு வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே காலையிலேயே மிகவும் கோரமான தீ விபத்து, பயங்கரமான உயிரிழப்புகள் என மிகவும் சோகமான சூழலை தற்போது மாளவியா நகர் சந்தித்து வருகிறது. விக்னேஷ், நிச்சயமா கணபதி, டெல்லி முழுக்கவே கடுமையான வெப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதனால கூட தீ விபத்து சம்பவங்கள் அப்படிங்கிறது ஆங்காங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னீங்க. அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தியிருக்காங்க? நிச்சயமாக, அதாவது பெரும்பாலும் அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், மின்சார சாதனங்களிலே பழுது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே பகல் நேரங்களிலே வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களிலே இது போன்ற சாதனங்களை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். அதாவது ஒரு அறையிலே ஒரு ஏர் கண்டிஷனிங் யூனிட் செயல்படுகிறது என்றால் அடுத்த அறையிலே உள்ளதை அணைத்து வைக்கலாம், மாற்றி மாற்றி அப்படி செயல்படுத்தலாம் எனவும், அதே சமயத்திலே ஜன்னல்கள் போன்றவை திறந்து வைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதையும் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காற்றோட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் உணவகங்கள் போன்ற இடங்களிலே இது போன்ற ஆபத்தான விபத்துகள் ஏற்படும் போது தப்பிப்பதற்கு கூட சரியான வெளியேறுவதற்கான வாயில்கள் இல்லாததுதான் மிகவும் பெரிய பிரச்சனையாக முடிகிறது. அதே போல அடுக்குமாடி கட்டிடங்கள், பல மாடி கட்டிடங்களாக இருந்தால் மேல் மாடியிலே இருப்பவர்கள் தப்பி கீழே வருவதற்காக தனியாக நுழைவாயில் கூட இல்லை. இத்தகைய பிரச்சனைகள் காரணமாகத்தான் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. ஆனால் அரசு தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொள்ளாமல், அதாவது மின்சார வாகனங்களை முறையாக இயக்குவது, தேவையான அளவு மின்சார இணைப்புகளை பெறுவது போன்றவற்றை மக்கள் பின்பற்றுவதில்லை என்ற காரணத்தால் தான் இப்படி பயங்கர விபத்துகள் ஏற்படுகின்றன. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கணபதி.